Now India 2025. இந்திய தேசம் 2025ஆம் ஆண்டு Not a peaceful year for India. இந்தியாவிற்கும் ஒரு சமாதான வருஷமா இது இருக்காது. Political instability will be very much seen in my vision. என்னுடைய தரிசனத்தில் நான் பார்த்தபோது அரசியல் ரீதியாக ஒரு சரியான நிலை இல்லாமல் அதிகமாக இந்த வருஷம் காணப்படுகிறது. The plans of the central government will be put to rest for a long period of time. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முற்றிலும் முற்றிலும் அது அமைதிப்படுத்தப்படும். They will bring plans but it will be put to rest. அவர்கள் திட்டங்களை கொண்டு வருவார்கள் ஆனால் அது அமிழ்த்தப்படும். Betrayal at the highest level in the Indian politics. இந்திய அரசியலிலே மிகவும் அதிகமாக ஒருவரை ஒருவர் மாற்றி தவறாக அவர்கள் புறக்கணித்துக் கொள்வார்கள். It may be one or may betrayal in the highest level of the Indian politics, says the Lord. அது ஒன்றா இருக்கலாம் அல்லது இந்திய அரசியல் கட்டமைப்பிலே அதிகமாகவும் விரோதங்கள் காணப்படலாம். But it will be a big confusion and a highlight of the entire nation, that betrayal. அந்த புறக்கணிப்பானது மிகப்பெரிய எல்லாராலும் அறியப்படுகிற ஒரு பெரிதான அளவில் அரசியலில் அது நடந்தேறும். It is not in the end of this year, it will be even during the beginning days of this year itself. அது வெறும் இந்த வருஷத்தின் கடைசியில் அல்ல, இந்த வருஷத்தின் ஆரம்பங்களிலே நீங்கள் அதை பார்க்கலாம். Two prominent men in this country will be active to solve the failing system of this country. இந்த தேசத்தினுடைய தோல்வியின் கட்டமைப்புக்கு நேராக ரெண்டு மனிதர்கள் மிக உற்சாகமாய் தடுக்கிறதற்கு முற்படுவார்கள். Yes, they will be very active. அவங்க ரொம்ப உற்சாகமாய் தோல்வியை நோக்கி போய் கொண்டு தடுப்பார்கள். Not encouraged, very active. They will try to be very active to solve the problem. Busy, they will be busy. அதாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ரொம்ப உற்சாகமாய் ரொம்ப அலுவலாய் அவர்கள் வேலை செய்வார்கள். Yes, some opposition parties will join the central government for a special task. சில எதிர்க்கட்சிகள் மத்திய அரசாங்கத்தோடு குறிப்பிட்ட வேலைக்காக சேர்வார்கள். They will join those whom you think they will not join, but they will join with the central government. யார் எந்த கட்சி இவங்கெல்லாம் சேர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்படி சில கட்சிகள் மத்திய அரசாங்கத்தோடு கூட சேர்ந்து கொள்ளும். An evil, very extensive evil will be done against our country by a bordering country. நம்முடைய அயல் தேசத்தாய் பக்கத்து நாடாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீமை. They will do evil for us even though we try to go for peace with them. நாம் அவர்களுக்கு நேராக சமாதானத்துக்கு போனாலும் அவர்கள் நமக்கு தீமையை செய்வார்கள். Yes, fake politics will be exposed in this country. இந்த தேசத்தில் போலியான அரசியல் வெளியரங்கமாக்கப்படும். Excessive rain and fury of summer will be there even this year across India, including the state, including Chennai. இந்திய தேசம் முழுவதிலும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் கூட அதிக மழை வெப்பத்தினுடைய உச்சம் இந்த வருஷம் காணப்படும். God protected this city this year, you know it. I told some of the people who are around me, God protected it. Otherwise what has happened in Pondicherry and Kadalur should have happened to this city. Just think about it. Don't just simply forget about that. என்னை சுற்றி இருக்கிற சிலரோடு கூட சொன்னேன், கர்த்தர் இந்த ஆண்டு 2024ஆவது ஆண்டு பாண்டிச்சேரி கடலூர் வந்த அழிவை சென்னையிலும் அனுபவித்திருக்கும். ஆனால் கர்த்தர் அதை தடுத்து போட்டார். Yes, I'm not going to concentrate much on the message. I can give messages on the Sunday as well as the next Tuesday, but I want to give out all the prophecies, whatever is the Lord has told me. I want to give it to you because you must be aware of everything. Not even one line I want to just leave it. வார்த்தையிலிருந்து பிரசங்கத்தை நான் பிற்பாடு கூட பேசுகிறேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமை அல்லது வருகிற செவ்வாய்க்கிழமை. ஆனால் கர்த்தர் என்னென்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் மிக கவனமாக நீங்கள் கேட்டதை பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்றையும் விட்டு விடாதீர்கள். I have given the Indian government such a long and a due time to do more things, but they have not done anything according to what I have thought about it, says the Lord to the Indian people. இந்திய மக்களுக்கும் இந்திய அரசியலுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீண்ட காலமாக உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தேன், ஆனால் நீங்களோ செய்யாமல் இருக்கிறீர்கள். Indian government could have done many things, but if you just look and see, they have not done specifically any big things for the people of India. இந்திய அரசாங்கமானது அநேக காரியங்களை செய்திருக்கலாம், நீங்கள் குறிப்பாக உற்று பார்த்தீர்களானால் இந்திய மக்களுக்கு அவர்கள் பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை. Especially the Indian military, the Air Force and the Army are far behind
in scale of war or in preparation of military equipments, we are far behind to our neighbors, especially with China. நம்முடைய அயல் நாட்டகத்தாரை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, குறிப்பாக சீன தேசத்தை பார்க்கும்பொழுது, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ராணுவம், விமானப்படை, கடல் படை, இவைகள் எல்லாம் ஆயுதங்களிலும் கூட மிகவும் பின்தங்கிய நாடாக இந்திய தேசம் இருக்கிறது. Far, far behind. ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. Go and see and you calculate it. The Lord said, we are very far behind. They speak, but we are not at all up to our days of 2025. நீங்க போய் பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, வாயில நிறைய பேசுவாங்களா இருக்கும். ஆனால் 2025ஆம் ஆண்டு இப்பொழுது நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் மற்ற தேசங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்திய தேசம் ராணுவத்திலும் கடல் படை மற்றும் விமானப்படையில மிகவும் பின்தங்கிய நாடாகவே இருக்கிறது.